அவன் ஃப்ரெஷ்ஷாக 12th முடிச்சுட்டு வரும்போது அவன் மைண்ட் செட்னா எப்படியாச்சும் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி ஆகணும், ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ நிறைய பொறுமையை சோதிக்கும். அதே நேரத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ அடிங்கடா பார்த்துக்கலாம்டா, 2 lakhs 3 lakhs வந்து அன்அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அப்படின்ட்டு சில பேர் அதுக்காகவே வந்து லேண்டெல்லாம் வந்து சேல் பண்ணி இது பண்ணுறாங்க. பசங்களோட ட்ரீம்காக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்டெகிரேட்டட் கோச்சிங்ன்ற பேரில் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மேபி less than 1% தான் எந்த கோச்சிங் இல்லாமல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் வராங்க. அடுத்த ஒரு 1 year எனக்காக என் பேஷனுக்காக நான் உட்காடுறேன் அப்படின்ட்டு இருக்க சொல்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட் அந்த ரோல் எப்படி இருக்கும் சார்? ஸ்னேக் அண்ட் லேடரில் வந்து ஏணி மாதிரி அவங்களோட ஃபேமிலி அவங்க சரௌண்டிங்கை மொத்த பேருமே வந்து அப்லிஃப்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைஸும் சரி எக்கனாமி வைஸும் சரி. ஓகே, இப்போ இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி இது கரெக்டான ஒரு டைம் ஜோன். எப்போனா இந்த ஏப்ரல் மே ஆனாலே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ரிலேட்டிவ் எல்லாரும் வந்து சொல்கிற ஒரு விஷயம் எக்ஸாம் என்ன ரிசல்ட், எப்போ ரிசல்ட், அடுத்து என்ன பண்ண போகிற, இதே ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருக்குது. இது வந்து ஜென்ரேஷனாக இது வந்து இந்த பக்கத்து வீட்டு ரிலேட்டுக்காரன் அது மாற்றவே போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் அந்த மாதிரி மாறிடுவோமோன்ற மாதிரி கொஸ்டின் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் டாபிக் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கரியர் ஃபேஸ். இந்த டீனேஜ் முடித்தோடனே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஜோனுக்கு வந்துடுறாங்க. அஃப்கோர்ஸ் சைல்ட்ஹுட்லேயுமே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, தட் இஸ் ஒரு ஏர்லி டீனேஜ்லேயும் இருக்குது. பட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த அடலசன்ஸ் பீரியடில் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு ஒரு ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணணும்? இது வேறு வழியே இல்லையா? இதே ட்ராமாவில் இருக்கணுமா? குட் ஈவினிங் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒய் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம போகிறோம். ஏன்னா வந்து ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தான், ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து பேரண்ட்ஸ் இருக்கிற கிரேஸ் தான். நம்ம வந்து இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்ற மாதிரி அதை கேள்விப்பட்டு அப்பா அம்மா முடியாததை வந்து பசங்க மேலே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னால் டாக்டர் பண்ண முடியலன்னா உன்னால் நீட் பண்ணு அப்படின்ற மாதிரி காமனாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறேன். என்னால் பண்ண முடியலன்னா ஒரு பேரண்ட்ஸ் ப்ரெஷராக இருக்குது. செகண்ட் வந்து சொசைட்டியில் அதுதான் ஒரு பெரிய ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மாய பிம்பை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு டாக்டர்னால் ஒரு ஒயிட் காலர் ஜாப்ஸ்னால் ஓகே, ஒரு கலெக்டர் இல்லை ஒரு ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி IITN அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர் ஆர் பியர் ப்ரெஷர் அப்படின்ட்டு இருக்கும். அதுதான் சார். ஸோ அதுதான். ஸோ ஒய்யில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பியர் ப்ரெஷர்ஸ் அதிகம், வீட்டில் இருக்க ப்ரெஷர் அதிகம். அட் த சேம் டைம் வந்து இந்த பசங்க பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஓகே, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நியூட்ரல் ஆஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். ஒரு க்ரே ஏரியா அது, அதாவது பண்ணலாமா வேணாமான்னு தான் பசங்க இருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணும்போது, ரிலேட்டிவ்ஸ் ஃபோர்ஸ் பண்ணும்போது. பட் பசங்க வந்து சொந்தமாக சில பேர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை எய்ம் பண்ணி கிராக்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பசங்க தான் ஆக்சுவலாக ரொம்ப டாப் பர்சன்டேஜாக வாங்குறது. ஃபோர்ஸ் பண்ணுற பசங்களாம் டாப்பர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் சின்சியராக டாக்டர் ஆகணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆஸ்பைரிங்காக இருந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆஸ்பைரிங்காக இருந்திருக்கும். ஒரு தேர்ட் க்ரைட்டீரியா வந்து அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணணும், கரெக்ட், நான் இதுவாக தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டீப்பாக உள்ள பதியும் போது அது கூட ஒரு காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட், எஸ்பெஷலி ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து எக்கனாமிக்கலி ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன இந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் வந்து ஏணி மாதிரி. அவங்களோட ஃபேமிலி அவங்க சரௌண்டிங்கை மொத்த பேருமே வந்து அப்லிஃப்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைஸும் சரி எக்கனாமி வைஸும் சரி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். அது வந்து இந்த கவர்மெண்ட்டோட டெமோக்ராட்டிக் செட்டப்பில் அது ரொம்ப சூப்பரான விஷயம். யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக வழங்கப்படுது. அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து வெறும் படிப்பு மூலமாக, புக்ஸ் மூலமாகவும், வெறும் ஒரு எக்ஸாம் மூலமாகவும், எக்ஸாம் மிஞ்சி ஃபீஸ் எவ்வளோ இருக்க போகுது, அட்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000, சில எக்ஸாம்ஸ் வந்து 1000, சிலதுக்கெல்லாம் கேட்டகரி வைஸ் வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க, கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் லைஃபே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் எக்கனாமிக் வைஸ் ஸ்டேபிள் ஆகுதுன்னும் போது வை நாட் கிவ் அ ட்ரை அப்படின்றது தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து ஒய் அப்படின்றதுக்கான காரணம். ரைட். ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து எப்படி சார் அப்ரோச் பண்ணுறாங்க? இப்போ வந்து ஒரு சம்வாட் நீங்கள் வந்து இந்த ஒரு இதில் வந்துட்டீங்க, இந்த ட்ரெண்டு உள்ள எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ இப்போது அப்ரோச்சுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் எந்த குரூப்பில் இருந்து வரான், அவன் 11 and 12 எந்த குரூப்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கான்றதை பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபஸ்ட்டு அவன் அப்ரோச் பண்ணணும். ஓகே. அண்டு முக்கியமாக வந்துட்டு எந்த ஒரு இப்போது என்னென்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து 12th முடித்த உடனே என்னோடய சஜஷன் என்னென்னா வந்து அவன் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் எலிஜிபிளாக தான் இருக்கான். மல்டிபிள் காம்படிட்டிவ் எக்ஸாம் அவன் டெஃபினட்டாக ட்ரை பண்ணால் அவனுக்கு அதுலேருந்தே அவன் எந்த லெவலில் இருக்கான்றதும் தெரிய வரும். ஓகே. ஸோ அதனால் ப்ளஸ்
இப்போ இருக்கிற இன்டர்நெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஃப்ரீயாக மாக் எக்ஸாம்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்லி வந்து விஇடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கு ஆன் ப்ரெசென்ட் வெள்ளூரில். எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் சும்மா போயிட்டு கூட அப்ரோச் பண்ணிட்டு வரலாம். ஸோ நமக்கு டைமில் இருக்கும் 12th முடிச்சோடனே அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து பை டிஃபால்ட் இன்ஜினியர் தான் ஆக போகிறன்றதை தாண்டி ஜஸ்ட் அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுல தப்பே இல்லை. நீட்டு கூட எழுதலாம். நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் அப்ரோச் பண்ணிவிட்டு தென் அவனோட எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்டட் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோச்சிங் பண்ணால், ஒரு கோச்சிங் அகாடமி போயிட்டு பண்ணால் ஒரு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப மேபி லெஸ் தேன் 1% தான் எந்த கோச்சிங் இல்லாமல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெரிட் டெஸ்ட்டில் வராங்க, இன்க்ளூடிங் டாப் லெவல் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரைக்கும் சரி. ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு கோச்சிங் வந்துட்டு எனக்கு இப்போ ப்ளஸ் ஸ்கூலில் இன்டெகிரேட்டட் கோச்சிங்ன்ற கான்செப்ட் கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற கன்ஃபியூஷன் நிறைய. போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இன்டெகிரேட்டட் கோச்சிங்ன்ற பேரில் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மிக்ஸ்டப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 12th முடிச்சுட்டு சாலிடாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அதுதான் டிசிஷன், அதுதான் லைஃப்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது பேரண்ட்ஸ் சப்போர்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதில் அந்த அப்ரோச் கரெக்டாக பண்ணால் பெட்டராக இருக்கும், ஒரு கைடன்ஸோட, ஒரு அகாடமியோட கைடன்ஸோட. எஸ் சார். சார் இப்போ அந்த அப்ரோச்சுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இப்போ நான் 12th முடிச்சுட்டு நான் ஒரு இப்போ நம்மளே என்டி எல்லாம் கொடுக்குறோம், நீட்டாக இருக்கட்டும் ஜேஇயாக இருக்கட்டும், 12th முடிச்சுட்டு நான் ஃபர்மாக வந்து அடுத்த ஒரு 1 year எனக்காக என் பேஷனுக்காக நான் உட்காடுறேன் அப்படின்ட்டு இருக்க சொல்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட் அந்த ரோல் எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பிளேஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் ரோல். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னும் போது சுற்றி எவன் பாராட்டினாலும் சரி, வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு அந்த கிராஃப் ஏறாத மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த விஷயத்த பண்ணுறீங்க, எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட்ன்றது கம்ப்ளீட்டாக வேணும். ப்ளஸ் வந்து இந்த பசங்க இந்த அப்ரோச்லேயே நான் சொல்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் மேலே இப்போது நான் பார்க்குற ஜென்ரலாக விஷயம் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து இது வந்து ஒரு மாஃபியா ரொம்ப இது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. பட் ஏன் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா இப்போது நான் அந்த ஃபேஸில் இருந்திருக்கேன். நான் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ்லேருந்து அதுக்கப்புறம் ஓகே ஒரு கோச்சிங் அப்படின்ற ஃபேஸில் வந்து பிஃபோர் 6-7 years நான் இருந்திருக்கேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் வந்து என்னென்னா எனக்கு வந்து புக்ஸை வந்து நெட்லேருந்து எடுத்துட முடியும், புக்ஸை வாங்கிட முடியும், எந்த டாபிக் படிக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஆனால் எதை எப்போ படிக்கணும், எங்கே மார்க் டெஸ்ட் எழுதணும், ப்ளஸ் நான் தனியாக சிங்கிளாக செல்ஃப் ப்ரிப்ரேஷனாக வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு காம்படிஷனோ ஒரு டிஸ்கஷனோ அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடைக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஓரியன்டாக இருக்கிற இடத்துக்கு போகிறேன், ஒரு கோச்சிங் சென்டர் இடத்துக்கு போகிறேன். எனக்கு அந்த இடத்துல வந்து இனிஷியலாக என்னெல்லாம் கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த டேஸில் அவங்க சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் கூட ட்ராவல் பண்ணிட்டே வந்தால் போதும், அந்த டாப்பிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் போதும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் இறங்குது, நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், ஐயோ விட்டுருவோமோன்ற பயம்லாம் இருக்காது. இருக்கிறத அப்படியே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ப்ரொவைடட் குட் கோச்சிங் சென்டர் சொல்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது அப்போ என்ன ஆகும், கோச்சிங் சென்டர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அது மேலே ஒரு பெரிய பிம்பத்தை வந்து இப்போது சினிமாவாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஒன்று இது பண்ணுறாங்க. அந்த காம்படிட்டிவ் லெவல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆர் ஜீனியஸ், எல்லாருமே வந்து நெட்டில் கற்றுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்போ எவ்ரி ஒன் இஸ் ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தான் வந்து கோச்சிங் சென்டர்ஸ். ஸோ அதனால் வென் யூ கோ ஃபார் தேட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேராக அவங்க வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் கிராக் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, மேபி இட் வில் டேக் டைம். நீங்கள் வந்து ஒரு 2 years 3 years வச்சுருக்கீங்க உங்களோட பேஷன்ஸ் லெவலில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்ரோச் வந்து ஓகே சார், நான் கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் என் ஃபேமிலி வந்து எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால எனக்கு பெருசாக முடியல சார் அப்படின்னும் போது பெட்டர் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் அ கோச்சிங் சென்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு மெயின் அப்ரோச் வந்து என்னவாக இருக்கணும்னா கொஞ்சம் உங்களோட பலுவை குறைக்கிறது யாரெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஆஸ் ஐ செட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க, தேடுறாங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது ஓகேவா இது இல்லையா, அவங்க வந்து அவங்களோட கேங் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் இன்னொரு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் ஐடியா கிடைக்கும். பிகாஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த டீக்கடை பென்சில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுல வந்து அதை நிறைய பேர் மிஸ்இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அதனால ஸோ இந்த அப்ரோச் இந்த கோச்சிங் சென்டர் தான் 2 பேருமே சொல்லிட்டு இருந்தீங்க ஓகேங்களா. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு கோச்சிங்னால பாசிட்டிவாக இல்லைன்ற ஜென்ரலாக வந்து கோச்சிங்ன்றது வேணும். இப்போ நேற்று கூட வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து நான் யூபிஎஸ்சி பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு அகாடமி தான், ஒரு அகாடமி இந்த சென்ஸ் வந்து இப்போது நம்மளும்
பார்க்குறோம். சில அகாடமிஸ்லாம் 2 lakhs 3 lakhs வந்து அன்அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அப்படின்ட்டு சில பேர் அதுக்காகவே வந்து லேண்டெல்லாம் வந்து சேல் பண்ணி இது பண்ணுறாங்க. பசங்களோட ட்ரீம்காக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம சொல்கிறது வந்து ஒரு மினிமம் அஃபோர்டபுள் ப்ரைஸ். இப்போ வந்து எந்த அகாடமி வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க, லைக் இஎம்ஐ வைஸ் நியாயமான ப்ளஸ் அகாடமி பேக்ரவுண்ட் லாஸ்ட் வி டூ நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்ப்போம் இல்லையா, பேக்ரவுண்டு பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்யூனாக இருந்தாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம பேசுகிறது வந்து இப்போ நம்மளே மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சம் டிஸ்கவுண்ட்ஸ் தரோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கோச்சிங் அகாடமி நீ அந்த 1 lakh 2 lakhலாம் வந்து நேரில் போயிட்டு இருக்கலாம் இருந்துச்சு. அப்போ தங்கி படிக்கணும். இப்போ அதெல்லாமே மாறிடுச்சு. போஸ்ட் கோவிட்ல இருந்து எல்லாமே ஆன்லைனில் டேரெக்டாக உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் ரொம்ப மினிமல் ப்ரைஸ்லேயே வருது. சில வெப்சைட்டில் இந்த கோர்ஸோட ஃப்ரீ வீடியோஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூடியூப்லேயே நிறைய பேர் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க நிறைய கோர்சஸ்க்கு. ஸோ யூடியூப்ல கூட நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து கரெக்டாக கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பர்சனலாக வந்து கோச்சிங் அகாடமி இப்போ அடுத்த டாபிக் போயிடுவோம். ஏன்னா வந்து வியூவர்ஸ் என்னென்ன கோச்சிங் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா வந்து பர்சனலாக வந்து நம்ம ஒரு கோச்சிங் அகாடமி விசிட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கணும், ஃபினான்ஷியல் சவுண்டிங் அப்படின்ட்டு. பர்டிகுலராக ஒரு கோச்சிங் அகாடமி எதுக்கு தேவைன்னா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏஐ ChatGPT எல்லாமே வந்துச்சு, பசங்க வந்து ஆன்லைனில் எல்லாமே லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் அதர் தேன் தட் ஒரு 1-to-1 சப்போர்ட் வந்து ஒரு கோச்சிங் அகாடமி ஒரு மென்டரால் தான் முடியும். இப்போ சார் மேக்ஸ் எடுக்கிறா, நீங்கள் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதை வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஒரு மாரல் சப்போர்ட். ஸோ அதுக்கு கோச்சிங் அகாடமி தான் ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தேர்ட் வந்து இதோடைய எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும் சார்? இப்போ நம்ம படிக்க சொல்லவே வந்து பசங்க வந்து சக்ஸஸ்க்காக மட்டும் தான் படிக்கணுமா, பேரலாக பிளான் பி அப்ரோச், அதை பற்றி எப்படிங்க சார்? சக்ஸஸ்க்காக மட்டும் படிக்கணுன்றது வந்து ஆக்சுவலாக இல்லை. இப்போ நான் இங்கே ஓகே ஒரு அகாடமியில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து காரணம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் காரணம் கிடையாது. இந்த ப்ராசஸ் ஐ வென்ட் த்ரூ. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ கரெக்டாக இப்போ சந்துரு சாராக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து வேறு டைரெக்ஷனில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுச்சு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து ஸ்ட்ராங் பண்ணிச்சு. இப்போ பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ஆப்டிடியூட் வந்து ஸ்ட்ராங் ஆனேன், அவர் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆனார். சந்துரு சார் வந்து என்விரான்மெண்டல் சோஷியல் சயின்ஸ்லலாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே ஸ்ட்ராங் ஆனார். ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இதான்ப்பா சக்ஸஸ், இதான் என் மெடல், இதான் சர்டிஃபிகேட்னு எதாவது காட்டுவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் வந்து எங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து நான் சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ நான் சக்ஸஸ்னால் இப்போ இந்த ரூமை காட்டுவேன். இதுதான் வந்து அந்த காம்படிட்டிவ் சொல்லப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆனதே அங்கே தான். 3 பேரும் காம்படிட்டிவ் ஃபீல்டு இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் ஒரு ஐடிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருந்தாலும் இது நடந்திருக்காது. மேபி ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும், ப்ராசஸை வந்து நாலேஜ் வைஸ் ரொம்ப பில்ட் பண்ணும், நிறைய லேர்னிங் கொடுக்கும், நிறைய பொறுமையை சோதிக்கும். அதே நேரத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோனா அடிங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து கொடுக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி it must be gone through by a student. எஸ் அதுதான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போது சார் சொன்னது ஆக்சுவலாக அதுதான் ரியாலிட்டி. அந்த ப்ராசஸில் ஒரு நிறைய லைஃப் லெசன்ஸ் அவன் லேர்ன் பண்ணுறான். பட் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த உடனே வந்து சரி லைஃப் லெசன் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு சார் கோச்சிங் போனேன், நான் அதுக்கு வீட்டில் உட்காந்து படிக்கலாமே. ஏன்னா இனிஷியலாக அவன் ஃப்ரெஷ்ஷாக 12th முடிச்சுட்டு வரும்போது அவன் மைண்ட் செட்னா எப்படியாச்சும் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி ஆகணும், ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ எங்களோட அட்வைஸ் என்னமே கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளான் ஒரு டைம் பாக்ஸ் பீரியட்னு ஒன்று வச்சுக்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜேஇஓ நீட்டோ NDA அப்படின்னா நான் சாலிடாக ஒரு 1 year மட்டும்தான் டைம் பீரியட் எடுத்துக்க போகிறேன். அந்த டைம் பீரியடில் கன்ஃபார்ம் ஒரு 2 to 3 attempts வரும். NDAனா 2 attempts, JEனா 2 attempts. ஸோ அந்த அட்டம்ப்ஸில் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக எஸ். இல்லை என்னால் அது கிளியர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா அதுதான் கோர்ஸ்னு இல்லை. இப்போது NDAன்னா வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு டிஃபென்ஸ் போகிறதுக்கு அவன் UG டிகிரி கம்ப்ளீட் பண்ணியும் போகலாம். ஸோ இன்னொரு பேக்கப் பிளான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது எப்போவுமே ஒரு சேஃப் ஆப்ஷன். இது என்னென்னா அந்த மென்டல் ப்ரெஷரை அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து ஏன்னா இப்போ நிறைய சூசைடல் கேஸும் பார்க்குறோம். இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஃபெயிலியர்ஸ் பார்த்து நிறைய பேர் 99% வந்து அந்த லைஃப் லெசன் லேர்ன் பண்ணுறதில்ல. ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் வந்து சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு அவன் தெரிய மாட்டேங்குது. அவன் அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடுறான். ஸோ எக்ஸ்ட்ரீம் போயிடுறது கரெக்ட். இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப காமனாக தெரியுது. சொசைட்டல் ப்ரெஷர், பேரண்டல் ப்ரெஷர். ஸோ அதனால் என்னோட சஜஷன் ஒரு பிளான் பி, ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் பீரியட் அச்சீவ் பண்ண முடியலன்னா இந்த பிளான் இருக்குது, அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்றத இது எல்லாத்தையும் அவன் பேரண்ட் கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணிடணும். இல்லை அவங்க வந்துட்டு நாளைக்கு என்ன உன்னை 1 வருஷம் 2 வருஷம் படிக்க வச்சேனே ஏன் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவனை ப்ளேம் பண்ணக்கூடாது. இல்லை நான் ட்ரை பண்ணேன்
என்னால் முடியல பட் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது பிளான் பியில் போகலாம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம். ஸோ நான் ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி ஒரு பிளான் பி அப்ரோச், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து என்ன லேர்ன் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் நான் 4 இயர்ஸாக இருக்க சொல்ல ஃபஸ்ட்டே இனிஷியலாக வந்து சக்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ஃபஸ்ட்டே வரதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு 12th முடிச்சிருக்கேன், மேபி டிகிரி முடிச்சிருக்கேன்னா என்னோட பியர் சர்க்கிள் யார் அப்படின்னா அப்பா அம்மா, ஃபேமிலி, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் இது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணணும். வாட் இஸ் திஸ் எக்ஸாம், நம்ம என்ன வென் த்ரூ பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் என் கூட யாரெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் சரௌண்டிங்ஸை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ எல்லாருமே சக்ஸஸ் நோக்கி தான் போவாங்க. என் ரிசல்ட்டில் நெகட்டிவ்னு இப்போது நம்ம ஃபெனாட்டிக்காக பேசுவோம், சாமிக்கிட்ட என்ன வேணும்னா யாருமே வந்து நாசமாக போகணும்னு வேண்ட மாட்டாங்க, நான் எனக்கு நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. அது மாதிரி தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். பட் ரியல் ஸ்டோரி என்னென்னா வந்து 0.001 தான் சக்ஸஸ் ரேஷியோவே. பட் 99% என்ன பண்ணுவாங்கன்னா என்ன லேர்னிங். ஸோ நான் பர்சனலாக நம்மளே பார்த்துருங்க சார், லாஸ்ட் 3 to 4 NDA பேச்சஸ், சைனிக் பேச்சஸ்லாம் வந்து அவங்க இதை கட் ஆஃபை கிராக் பண்ண முடியாது. அவங்களோட லைஃப் வந்து நல்லாவே வந்து நல்லா ஷேப் ஆகிருக்கு, மோல்ட் ஆகிருக்கு நல்லாவே. எப்படி வந்து லைஃப் அப்ரோச் பண்ணணும், ஒரு சொசைட்டியில் எப்படி அப்ரோச் பண்ணணும், நிறைய மென்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. இப்போ சார் கூட வந்து NDA பசங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே போய் ரீச் ஆகணும்னு இல்லை. இப்போ வந்து உங்களோட புது என்விரான்மெண்ட், புது ஃப்ரெண்ட்ஸு, புது மென்டார்ஸு, லைஃப்பை வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் பார்ப்பீங்க. ஸோ இந்த லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு வேறு எதனா போகலாம். இப்போ வந்து இப்போ ஒரு 18+ ஆகிட்டாங்க அப்படின்னா SSC எக்ஸாம்ஸ் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. MTS, CHSL, Group 4 எக்ஸாம், Group 1 எக்ஸாம், UPSC இருக்குது. ஸோ லிமிட் வந்து ஒரு ஸ்கை தான். எனக்கு வந்து நான் ஒரு கிணத்து தவளை மாதிரி அதிலே இல்லாமல் இந்த லேர்னிங்ஸ் எடுத்து அடுத்தடுத்து போகலாம். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். இப்போ நீங்கள் இது பண்ண மாதிரி உங்களோட லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிருக்கீங்க. ஸோ அது மாதிரி லைஃப் வந்து எண்ட் ஆஃப் த லெசன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ பிளான் பின்றது வந்து நிறைய பேர் இப்போது அதை மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளான் பி இஸ் ஃபார் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் பிளான் பி இஸ் ஃபார் நாட் ஃபெயிலியர். என்னை ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான் பி. ஸோ அது அப்படி தான் நான் பார்க்குறேன். லேர்னிங்ஸ் வந்து நிறையாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எப்படி சார் லேர்னிங்ஸ் பார்க்குறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்? அதுதான் நான் ப்ராசஸில் சொன்னதே தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல பொறுமை ஒன்று கொடுக்கும், ப்ளஸ் வந்து ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துரும். ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கும். ஒரு புக்கு படித்தவொடனே நமக்கு நிறைய ஒரு அவுட்கம்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய பொறுமை, ஐ மீன் புக் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் முன்னாடி எவ்வளோ மெச்சூர்டாக இருந்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக மெச்சூர்டாக இருந்திருக்கும். ஸோ மெச்சூர்டாக ஆகிடுவோம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ வியூவர்ஸ் வந்து யாராவது பார்க்குறீங்க, உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது மென்டல் டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் வென் த்ரூ பண்ணீங்க அப்படின்ட்டு. பை இந்த கமெண்ட் வழியாகவும் நாங்கள் இது பண்ணுறோம். தேங்க்யூ.